நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவரிடத்திலே நம்முடைய உள்ளத்தை முற்றிலுமாக அர்ப்பணித்து அர்ப்பணிப்பு உணர்வோடு கூட அவருடைய வார்த்தைக்காக காத்து நிற்போமா? தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ஏத்தன் என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்ட என் ஏசையா, ஏத்தனையோ துரோகம் செய்தே, அத்தனையும் நீர் மன்னித்தீ, இரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமன்றோ, கர்த்தரேவும் அன்பு கீடாய் நீத்தம் உம்மை சேவிப்பே. நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு கூட நீர் பேச வேண்டுமாய் மன்றாடி ஜெபிக்கிறோம். என்னோடும் எங்களோடு நீர் பேசும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த மார்ச் 1ஆம் தேதி இந்த வருடத்தின் 3வது மாதத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இந்த முதல் நாளே நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நம்ம இந்த லெந்து காலத்திற்கு தேவையான மற்றும் ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். பாரத்தை பகிர்ந்து கொள்ள அழைப்பு என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை உங்களுக்கு வாசிக்கிறேன். கலாத்தியருடைய நிருபம் 6ஆம் அதிகாரம், அதில் 2வது வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இந்த வசனத்தை வைத்து நான் ஏராளமான மிஷனரி கூட்டங்களிலே நான் பேசியிருக்கிறேன், பிரசங்கித்திருக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட அவர் பேசி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக திறந்த உள்ளத்தோடு காத்திருப்போம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து என்று சொன்ன உடனேயே நமக்கெல்லாம் ஒரு காரியம் நம்முடைய உள்ளத்தில் வரும். கணவனும் மனைவியும் ஒரு ஊருக்கு போகிறோம் என்றால், மனைவி குழந்தையை வைத்து கொண்டிருக்கிறாள், அவளே சுமந்து நடந்து கொண்டு வருகிறாள். கொஞ்ச நேரம் பிள்ளையை நாம் வாங்கி வைத்துக் கொள்ளலாம். கணவர் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளலாம். அதே போல தான் லக்கேஜ். இதை அப்படியே நிறைய வாலிபர் முகாம்களில் அல்லது மிஷனரி கன்வென்ஷன் முகாம்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெப நேரத்தில் சில ஊழியர்கள் இப்படி நடத்துவார்கள். 2 பேராக சேர்ந்து நில்லுங்கம்மாங்க. அது 2 பேரில் உங்களுடைய ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டை அவங்ககிட்ட சொல்லுங்கள், அவங்களுக்கு எதுக்கு ஜெபிக்கணுங்கிறத நீங்கள் கேட்டுக்கிடுங்க. இப்போ ஜெபம் பண்ணலான்னு சொல்லும் பொழுது ஒருவருக்காய் ஒருவர் ஜெபியுங்கள். அப்போ அதுவும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்வது போல. அது நல்லது, அப்படி செய்யலாம். ஆனால் இந்த வசனத்தில் இந்த இடத்துல அதை சொல்லல ஆண்டவர். ஒருவருக்காய் ஒருவர் விண்ணப்பம் செய்யுங்கள் என்று பல வசனங்களிலே சொல்லியிருக்கிறார். அப்படி செய்யலாம், ஆனால் இந்த வசனத்திற்கு அர்த்தம் அது இல்லை. நீங்கள் நன்றாக இந்த வசனத்தை வாசிப்பீர்களானால், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவினுடைய லா, சட்டம்,
கிறிஸ்துவினுடைய பிரமாணம் எது? அன்பின் பிரமாணம் அல்லவா? கிறிஸ்துவினுடைய பிரமாணம் என்பது ஆவிக்குரிய பிரமாணம் அல்லவா? ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார் பாருங்களேன். இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது, நிறைய பாரங்கள் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஸோ எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. நிறைய பாரங்கள். என்னுடைய உலக வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சம்பாதித்தாலும் அது சில நேரங்களில் காண மாட்டேங்குது. பற்றாக்குறையாக தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். கணவன் மனைவி 2 பேருமே அரசாங்கத்தில் நல்ல ஊழியர்கள், நல்ல சம்பளத்தில் வேலை செய்தாலும் அவர்களுக்கு 2 பிள்ளைகள் ஆகிவிட்டால் அவர்களுடைய வருமானத்துக்கு தக்க, அவர்களுடைய வசதி வாய்ப்பு, அவர்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸுக்கு தக்க அவர்கள் வாழும் பொழுது அங்கேயும் அந்த சம்பளம் பத்தலை, குறைவுபட்டு தான் காணப்படுகிறார்கள். ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளத்துக்கு வேலை செய்கிற கூலி தொழிலாளி கூட, அவரும் அவருடைய மனைவியும் கூலி தொழில் செய்கிறார்கள், பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள், அவர்களுக்கும் சம்பளம் பத்தலை. மாதம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்களுடைய வாழ்க்கையிலும் அங்கே பற்றாக்குறை தான் இருக்கிறது. நிறைய காரியங்கள். இதுபோக சரீரத்தில் வியாதிகள், பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று. போன வருஷம்தான் வீட்டில் இப்படி ஒருத்தர் பிரச்சனை வந்து, வியாதி வந்து, இப்போ சேர்த்து வச்ச சேமிப்பெல்லாம் டாக்டர்கிட்ட கொடுத்தாச்சுங்க, இப்போ ஒன்றும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை. இந்த வருஷமாவது நல்லா இருக்குன்னு பார்த்தா இந்த வருஷமும் வீட்டில் ஒருத்தருக்கு வியாதி வந்து விட்டது. கடன் வாங்கி தான் நான் செலவழிக்கணும். எத்தனை குடும்பங்கள் இப்படி தத்தளித்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் நம்ம எல்லாருமே தேவையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாரம் சுமந்து தவிக்கிறோம். பல பாரங்கள் இருக்கிறது. வீட்டில் ஒருத்தருக்கு வியாதியான அந்த கணவருக்கு அந்த வியாதியை விட கொடுமையான பாரம் உள்ளத்தில் இருக்குது. ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் கவனிக்கணும். ஆக பாரம் நிறைந்த இந்த உலகம், இந்த உலகத்தில் எல்லாருமே பிரச்சனையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேவையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கவலை கஷ்டங்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாரங்களை எல்லாம் நீக்குவதற்கு எனக்கு ஒரு ஆள் கிடைக்கும். அதனால தான் நிறைய பேர் கிறிஸ்தவ கூட்டங்கள், அந்த ஊழியர் ஒரு அற்புத ஊழியர், அவர் வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபம் பண்ணுற ஊழியர், அவர் வரம் பெற்ற ஊழியர், அவர் ஜெபம் பண்ணால் கடன் பாரங்கள் தீரும், பிரச்சனைகள் நீங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் திரளான மக்கள் அந்த ஊழியக்காரர்களை தேடி போகிறத பார்க்குறோம். உண்மைதான். ஏன்னா ஜனங்கள்கிட்ட அவ்வளோ பாரம் இருக்குது. ஆனால் போனாங்க, அற்புதம் நடக்குது, ஒரு அதிசயம் நடக்குது, ஒரு அற்புத சுகம் உண்டாகுது, அப்பா பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சியா அப்படின்னு வந்த யாராவது ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம். இல்லைல்ல. அதற்கு என்ன காரணம்? நீங்கள் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு இருக்கிற பாரம், எனக்கு இருக்கிற பிரச்சனையை வைத்துக்கொண்டு கவலைப்படுறதுனால நான் எதையுமே சாதிக்க முடியாது. ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் தான் தெளிவாக சொன்னார். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவிலே ஒரு முழத்தை கூட்டுவான்? இந்த குட்டியாக இருக்கவங்களுக்கெல்லாம் நெட்டையாக இருக்கவங்கள பார்த்தா பொறாமையாக இருக்கும். இந்த நெட்டையாக இருக்கிறவங்களுக்கு இந்த குட்டையாக இருக்கவங்கள பார்த்தா பொறாமையாக இருக்கும். இக்கரைக்கு அக்கறை பச்சை. குண்டாக இருக்கிற பெண்களுக்கு பாங்க, ஸ்லிம்மாக இருக்கணும்னு அப்படிப்பட்ட பெண்கள் போனால் அப்படியே ஒரு மாதிரி பொறாமையோடு பார்ப்பாங்க. இது எல்லாம் எதிர்மறை. இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஆனால் ஆண்டவர் அதற்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறாரு. நீ கவலைப்படுறதுனால உன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. நீ கவலைப்படுறதுனால உன் தலையில் உள்ள முடிய ஒரு முடியை கூட வெள்ளையாவோ கருப்பாவோ மாற்ற முடியாது. ஏன் டை அடிக்கலாமே? டை அடிக்கலாம், அடித்தா கருப்பாகும். ஆனால் கொஞ்ச நாளில் ப்ரௌன் கலரில் மாறிடும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், ஒரு முடியை கூட உன்னால் நேச்சுரலாக அதை கருப்பாகவும் மாற்ற முடியாது, வெள்ளையாகவும் மாற்ற முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. ஆனால் அது கவலை,
அது மக்களுக்கு ஒரு பெரிய கவலை. சரீரத்தில் இருக்கக்கூடிய பல காரியங்கள், இதெல்லாம் நமக்கு கவலைகள், பாரம். இதுபோக குடும்ப பாரம், பொருளாதார பிரச்சனைகள், பிள்ளையை சரியான இடத்துல கட்டி கொடுக்கணுமே, சரியான மாப்பிள்ளை வீடு தேடணுமே, சரியான பொண்ணு வீடு நமக்கு அமையணுமே, சரி திருமணம் ஆகும், பிள்ளை படிச்சுட்டு அவளுக்கு ஒரு வேலை வேணுமே, அவனுக்கு ஒரு வேலை வேணுமேங்கிற அந்த பாரம் சுமந்து தவிக்கிறோம். மனுஷனுடைய வாழ்க்கை பாரம் நிறைந்த வாழ்க்கை. அந்த பாரத்தை நாமே சுமந்து கொண்டு கஷ்டப்படுகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படுவதினாலே நீ எதையும் சாதிக்க முடியாது, எதையும் சாதிக்க முடியாது. அப்படியானால் என்னுடைய பாரம், கவலை, துன்பம், துக்கம், துயரம், வேதனை, வியாதி, பொருளாதார கஷ்டங்கள், நான் இதை வச்சுட்டு நான் என்னையா செய்ய அப்படின்னா, இந்த பாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார். நீ கவலைப்படாதே. உன்னுடைய அத்தனை பாரங்களை அவர் ஏற்றுக்கொள்ள ஆவலோடு காத்திருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்ன தெரியுமா? உன்னுடைய பாரங்களை எல்லாம் நீ இறக்கி வச்சுட்டு அப்படியே நீ போயிட்டேன்னா எல்லா பாரமும் தீர்ந்து போகாது. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, அவருக்கு ஒரு பாரம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் போய், ஆலயத்தில் போய் முழங்கால் போட்டு, ஆண்டவரே என்னுடைய எல்லா பாரங்களையும் மாற்றும், கஷ்டங்களை மாற்றும்னு நீங்கள் எல்லாத்தையும் இறக்கி வைக்கிறீங்களே, அவர் ஆவலோடு நீங்கள் இறக்கி வைக்கிற காரியத்தையெல்லாம் அவர் தன் தோள் மேலே அவர் சுமந்து கொள்ளுகிறார். உங்கள் பாரங்களை மாற்றுவது அவருக்கு சுலபம். உங்கள் வியாதிகளை மாற்றுவது அவருக்கு சுலபம். உடைய கடன் பிரச்சனைகளை மாற்றுவதற்கு ஆண்டவருக்கு அது ரொம்ப சுலபம். He can do anything and everything. அவரால் எதையும் செய்ய முடியும். ஆனால் அவருக்கு உள்ளத்தில் ஒரு பாரம் இருக்கு. அதை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். அந்த பாரம் சுமந்து அவர் தவிக்கிறார். கடவுள் அல்லவா, அவருக்கு ஒரு பாரம் இருக்கு. அந்த பாரத்தை வச்சுட்டு அவர் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பாரத்தை நீதான் சுமக்க வேண்டும். நம்முடைய பாரங்களை எல்லாம் நாம் இறக்கி வைத்து விட்டு ஆலயத்தில் பாரத்தை பூரா ஆண்டவர் பாதத்தில், என கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இவ்வளவு அழகான வார்த்தைகள். எல்லாத்தையும் இறக்கி வச்சிடுறோம், எல்லாத்தையும் அவர் மேலே வச்சிடுறோம், எல்லா பாரத்தையும் நம்ம இறக்கி வச்சிடுறோம். வச்சுட்டு அவர் ஒரு பாரம் சுமந்து தவிச்சிட்டு இருக்கார் பார்த்தீங்களா, அந்த பாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அற்புதம் உடனடியாய் நடக்க வேண்டுமானால், ஆண்டவர் நிமிடந்தோறும் உங்கள் பாரங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு பதில் தர வேண்டுமானால், உங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் உடனுக்குடன் உங்களுக்கு செய்ய வேண்டுமானால், உங்கள் பாரத்தை முழுமையாய் நீங்கள் இறக்கி வைத்துவிட்டு அவர் பாரத்தை முழுமையாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய பாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய பாரம் என்ன? அவருக்கு ஒரே ஒரு பாரம் தான், ஒரு கவலை தான். அவருக்கு ஒரே ஒரு கவலை தான், இன்னும் என் ஜனங்களுக்கு இயேசு யார் என்று பிரசங்கிக்கப்படவில்லையே. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜனங்களுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னார். அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு பாரம், ஆத்தும பாரம். ஆண்டவரே, உம்முடைய பாரத்தை நான் சுமந்து கொள்ள வருகிறேன் என்று இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உங்களை அர்ப்பணிப்பீங்களா? பைபிளிலிருந்து ஒரு அழகான ஒரு அற்புதம் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அன்னாள் என்று ஒரு சகோதரி, எல்லாருக்கும் தெரிந்த கதை. அன்னாள் என்று ஒரு அழகான ஒரு பெண். அவளுக்கு இருந்த மிகப்பெரிய பாரம் பிள்ளை இல்லை என்கிற ஒரு பாரம். ஏன்னா அன்னாள் சொல்கிறாங்க, என்னுடைய சக்களத்தி என்னை அவமானமாய் பேசுகிறாள், அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியலை அப்படின்னு கதறாங்க. அவருடைய கணவர் பெனினாள் மேலே வச்சிருக்கிற பாசத்தை விட அன்னாளை அதிகமாய் நேசிக்கிறார்.
ஐயோ அவளுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளவு நேசிக்க தான் செய்கிறார். ஆனாலும் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, குழந்தை இல்லாமல் அண்ணனுடைய உள்ளம் தவித்து கொண்டிருக்கிறது. இப்போ அவளுக்கு ஒரு அற்புதம் வேணும், அது பெரிய பாரம் அவளுக்கு இருக்குது. அவளுக்கு ஒரு அற்புதம் வேணும், அவளுக்கு ஒரு குழந்தை வேணும், அவ்வளோதானே. உடனே அன்னாள் என்ன செய்கிறாங்க, நேராக எருசலேம் ஆலயத்தில் போய் நம்ம யாரும் இல்லாத நேரம் ஆலயம் ஃப்ரீயாக இருக்கும், அங்கே உட்கார்ந்து நம்முடைய கவலைகள், நம்முடைய வியாகுலங்கள், வேதனைகளை எல்லாம் ஆண்டவர்கிட்ட இறக்கி வைப்போம், அவர்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி வந்து அன்னாள் மனம் கசந்து தன்னுடைய வேதனைகளை எல்லாம் ஆண்டவர் பாதத்தில் இறக்கி வச்சாங்க. இறக்கி வச்சுட்டு ஏலி கூட தப்பாக புரிஞ்சுக்கிட்டார். இந்த அம்மா குடிச்சிட்டு வந்து அந்த அளவுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்துச்சு. அந்த அம்மா கவலைப்படலை, தன்னுடைய வேதனையை சொல்லி கொண்டே இருந்தாள். தன்னுடைய வேதனையெல்லாம் சொல்லும் பொழுது அவள் ஒரு அழகான காரியத்தை செய்தாள். அவளுடைய பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு ஆண்டவருடைய பாரத்தை அவள் சுமந்து கொண்டாள். சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தருவீரானால் அவனை நான் உமக்கே தந்து விடுகிறேன். எவ்வளவு அழகான ஒரு பொருத்தனை பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஆட்களும் சர்ச்சில் பொருத்தனை பண்ணுவாங்க, ஆண்டவரே எனக்கு இதை செய்தீர்னா ஒரு டியூப் லைட் வாங்கி மாட்டிடுவேன், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதம் செய்தீங்கன்னா நான் ஒரு 1,00,000 ரூபா நன்கொடை சர்ச்சுக்கு கொடுத்துருவேன் ஆண்டவரே, அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய அர்ப்பணிப்பெல்லாம் இன்றைக்கி ரொம்ப லோவாயிற்று. ஆனால் அந்த அம்மா பொருத்தனை மட்டும் பண்ணலை, அந்த பொருத்தனையில் ஒரு ஆழமான சத்தியம் இருக்குது. ஆண்டவருடைய உள்ளத்தினுடைய பாரத்தை அவள் சுமந்து கொண்டாள். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். எஜமான் தம்முடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய ஏக்கத்தையும் பாரத்தையும் அவள் புரிந்து கொண்டாள். ஆகவே தான் சொன்னேன், எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை தந்துட்டீர்னா, எனக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா போதும், இந்த மலடிங்கிற இந்த நிந்தனையான சொல் எனக்கு வராது. ஆக எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை தந்தீங்கன்னா அவனை நான் உமக்கே தந்துடுறேன். ஆண்டவருக்கு ஒரே ஒரு பாரம் தான், ஆத்தும பாரம் மட்டும்தான். அவருக்கு ஆட்கள் தேவை, அவருக்கு ஆட்கள் தேவை. உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கென்று முழு நேரமாய் அர்ப்பணிப்பீங்களா? உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்த பிள்ளை, இந்த பிள்ளையை நான் உமக்கே தருகிறேன் என்று அர்ப்பணிக்க முடியுமா? அன்னாள் அர்ப்பணித்தாள். அதனால தான் வேதம் சொல்லுது, அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. 1 வருடமானது சாமுவேல் பிறந்தார். பிறந்த மனிதர்களில் சாமுவேலை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி அப்புறம் பிறக்கலை. நீங்கள் பைபிள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா மலடி அல்லது மலடிகள் பாக்கியவதி அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து இந்த பைபிளை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா இந்த பைபிளில் ஏராளமான இடத்துல மலடிகள் வருவாங்க, குழந்தை இல்லாத தம்பதிகள் இருப்பாங்க. அதில் ஒரு சிலரை தவிர மற்ற எல்லாருக்கும் குழந்தை பிறக்கும். மலடிகளுக்கெல்லாம் குழந்தை தருவார் ஆண்டவர். ஒரு சிலரை கடைசி வரைக்கும் அப்படியே வச்சுருப்பார், அது அவருடைய சித்தம். இந்த மலடிகள் கொஞ்சம் வருடங்கள் குழந்தை இல்லாமல் அதன் பிறகு குழந்தை பெற்ற அந்த குடும்பங்களை நீங்கள் எடுத்து வாசிப்பாருங்க. அது பிள்ளைகள் அவ்வளவு ஜெம்மு தான், முத்துக்களாக இருக்கும், முத்துக்களாக இருக்கும். லேயாளுக்கு குழந்தை இருந்துச்சு, ராகேலுக்கு குழந்தை இல்லை, கதர்றா, புருஷன் காலில் வந்து விழுறா. அவ்வளவு வேதனைக்கு பிறகு அந்த மலடியா இந்த ராகேலுக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறந்துச்சு. அவர் தாங்க யோசேப்பு, அவர் தான் யோசேப்பு. சமஸ்த இஸ்ரவேலும் உயிரோடு காப்பாற்றப்படும்படி எகிப்தின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஆண்டவர் யோசேப்பை கொண்டு வந்தார். எவ்வளோ பெரிய பரிசுத்தவான் பாருங்க யோசேப்பு. நீங்கள் எந்த பெண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள், மலடியாக இருந்து அழுது ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட குழந்தையை பெற்றெடுத்த ஒவ்வொரு பெண்களும் பாக்கியவதிகள். அதனால தான் மலடிகள் பாக்கியவதிகள் என்று ஒருவேளை சொல்கிறாரா நமக்கு தெரியல. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, இப்படியே இது கிறிஸ்துவினுடைய பிரமாணம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய கவலைகளெல்லாம் நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையில் இறக்கி வைக்கிறேன்.
என்னுடைய துன்பங்களை எல்லாம், துயரங்களை எல்லாம், கடன் பாரங்கள், என்னுடைய வியாதி பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் இறக்கி வச்சிடறேன் ஆண்டவரே. சங்கீதம் 55:22 படி கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். மாதிரி எல்லாத்தையும் இறக்கி வச்சிடுறேன். எல்லாத்தையும் போய் இறக்கி வச்சுட்டு உங்களுடைய பாரத்தை நான் சுமந்து கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்வீங்களா? கண்களை மூடுங்கள். காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோ, பாடானாலும் பாடி செல்வோம் பரவசமுடனே. இயேசு பரந்தான் நம்முடனே, வழி நடத்தும் வல்ல தேவன், வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் தாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன், வாழ்வில் நாயகனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய கவலைகள், எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய கண்ணீர், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய வியாதி பிரச்சனை, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் இப்பொழுது ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய பாதத்திலே கொட்டுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய எல்லா பாரங்களையும் இறக்கி வைக்கிறோப்பா. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னது போல எங்களுடைய கவலைகளை இப்பொழுது நாங்கள் சொல்லுகிறோப்பா. ஆண்டவரே, என்னோடு கூட இந்த ஜெபத்திலே இணைந்திருக்கிற உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் எங்களோடு கூட இணைந்து தங்களுடைய இருதயத்தின் பாரங்களை, தங்களுடைய இருதயத்தின் வேதனைகளை, தங்களுடைய தேவைகளை உடைய சமூகத்திலே இப்பொழுது இறக்கி வைக்க வந்திருக்கிறார்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் சொல்லுங்க, உங்களுடைய தேவைகளை எல்லாம் சொல்லுங்க என்று. எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும் கேள், தேசத்தின் பாதி மட்டுமானாலும் தர்றேன்னு சொல்லுகிற அகாஸ்வேரு ராஜாவை போல ஆண்டவரிடத்தில் இப்பொழுது உங்களுடைய எல்லா கவலைகளையும் இறக்கி வையுங்கள், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் இறக்கி வையுங்கள், உங்களுடைய பாடுகளை எல்லாம் இறக்கி வையுங்கள். ஆண்டவரே, என் மகனும் மனம் திரும்பல, என் பிள்ளைகள் மனம் திரும்பல, அந்த பாரத்தோடு இருக்கிற தாய்மார்கள் உண்டு. இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் பெயரை சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கணவர் குடித்து கொண்டே இருக்கிறார், டாஸ்மாக்ல தான் கிடக்கிறாரு, அவர் மனம் திரும்பணும் சொல்லி வேதனையோடு புலம்புகிற தாய்மார்கள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைங்க. ஆண்டவரே, குடிகாரையின் கணவன் ஆண்டவரே மனம் திரும்பணையா, குடியை விட்டு திருந்தணும் ஆண்டவரே என்று சொல்லி வாய் திறந்து கூப்பிடுங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. மீன் கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்ல தேவன். ஹல்லேலூயா. அவர் நல்ல காரியங்களை கொடுக்க அறிந்திருக்கிறார். அவரிடத்தில் கேளுங்கள், அவரிடத்தில் இறக்கி வையுங்கள். உடைய இருதயத்தின் பாரங்களை எல்லாம் இறக்கி வையுங்கள். கடன் எவ்வளவு லட்சமா இருந்தாலும் இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லி அவர் பாதத்தில் இறக்கி வையுங்க. ஆண்டவரே, எனக்கு கடனை அடைப்ப எந்த சோர்ஸும் இல்லை, ஆனா கோடி கணக்கில் கடன் வச்சுட்டேன், லட்சக்கணக்கில் கடன் வச்சுட்டேன், சாவதை தவிர எனக்கு நீ வேறு வழி இல்லை என்று ஆண்டவரே சாவுக்கு நேராய் ஓடுகிற பிள்ளைகளை பொழுது தடுத்து நிறுத்துவீராக. அந்த கடன் பிரச்சனைகள் மாறட்டு ஏசப்பா. ஆண்டவரே, அவர்கள் இப்பொழுது இறக்கி வைக்கிறார்கள், அதற்காய் நன்றி ராஜா. எல்லாவற்றையும் அவரிடத்திலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. உடைய கவலைகளை எல்லாம் இறக்கி வையுங்கள். என் பாரங்கள், என் சுமைகள்
பாதத்தில் இறக்கி வைத்தேன், பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே கண்முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். அல்லேலூயா. உங்களுடைய கடன் பிரச்சனைகள், உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய வறுமைகள், உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய பிள்ளைகளை குறித்த பாரங்கள், அல்லேலூயா, மனம் திரும்பாத கணவரை குறித்த பாரங்கள், எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சிட்டீங்களா? ஆண்டவர் உங்கள் முன்னால் இருக்கிறாரு. இப்போ அவருடைய பாரத்தை நாம் சுமந்து கொள்ள ஆண்டவர்கிட்ட அந்த பாரத்தை கேட்டு வாங்கி கொள்ள போகிறோம். ஆண்டவரே, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே, உம்முடைய பாரத்தை எனக்கு தாங்கப்பா. உம்முடைய பாரம் ஒரே ஒரு பாரம் தான், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே, உம்மிடத்தில் இருக்கிற அந்த ஆத்தும பாரத்தின் ஒரு சிறு பகுதியை எனக்குள்ளே ஊற்றும் ஆண்டவரே, எனக்குள்ளே தாங்க ஆண்டவரே. அந்த பாரத்தை நான் சுமக்கட்டும் ஆண்டவரே, அந்த பாரத்தை நான் சுமக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்பொழுது ஆண்டவரே உம்முடையத்தில் இருக்கிற அந்த வேதனையை நான் சுமந்து கொள்ள விரும்புகிறேன், எனக்கு அந்த ஆத்தும பாரத்தை ஊற்றும். நானும் சும்மா இருக்கக்கூடாது, பவுலை போல நானும் ஆத்தும பாரம் நிறைந்தவனாய் ஊழிய செய்யணும் சொல்லுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தன்னுடைய பாரத்தினால் இப்பொழுது நிரப்பும்படி ஜெபிக்க போகிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் இப்பொழுது இருதயத்தை திறந்து ஆண்டவரே உம்முடைய வேதனை எனக்கு தாங்க, உம்முடைய பாரத்தை நான் சுமந்து கொள்ள விரும்புகிறேன். சிரேனே ஊரானாகிய சீமோன் ஆண்டவரே அந்த சிலுவை சுமக்கிற அந்த காரியத்தில் அந்த சிலுவையை அவன் சற்றே சுமந்து கொண்டு உம்முடைய பாரத்தை அவன் சுமந்தது போல உம்முடைய வேதனையை நான் சுமக்க வந்திருக்கிறேன். உம்முடைய ஆத்தும பாரத்தை என்மேல் ஊற்றும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அந்த பாரத்தை, அந்த வேதனையை அவர்களுக்கு ஊற்றும் ஆண்டவரே. தேங்க்யூ. விஷாவாரா தூராவா. பவுல் சொன்னார், கிறிஸ்துவினுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொன்னது போல நீங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் உம்முடைய ஆத்தும பாரம் நெருக்கி ஏவட்டும் ஆண்டவரே, நெருக்கி ஏவட்டும். எங்களை தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய திருப்பணிக்கு அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய பாரத்தை சுமக்க அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பாரத்தை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு விட்டீரப்பா. ஏற்ற நேரங்களில் எல்லா பாரத்திற்கும் பதில் தந்து எங்கள் வாழ்க்கையை எங்களை வாழ வைப்பீர் ஆண்டவரே. அதில் எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. உம்முடைய பாரத்தை சுமந்து கொண்டு இந்த உலகத்துக்குள்ளே போகிறோம். அடுத்து நாங்கள் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக எங்களை மாற்றும். இந்த பாரத்தை அடுத்தவர்களுக்கும் கடத்த உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.